தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:50 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு நவம்பர் மாதத்தினுடைய நிறைவு நாள், 30ஆம் தேதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கடந்த 2 தினங்களுக்கு முன்னாலே சொன்னேனே, பிறரிடம் பகிர்ந்து கொள்ள கூடாத 8 ரகசியங்கள் சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒருவருடைய வயது, வாங்கல் கொடுக்கல் சம்பந்தம், வரவு செலவு சம்பந்தம், யார் நமக்கு பகைவன் என்பது, கணவன் மனைவிக்குள் உள்ள தாம்பத்தியம், அந்யோன்ய உறவுகள், அதுக்கப்புறம் செய்த தான தர்மங்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். அதுக்கு அடுத்தது சந்தித்த அவமானங்கள். ஒருத்தர் ஒரு அவமானத்தை சந்தித்து பிற்காலத்தில் மிகப்பெரிய நிலைக்கு வந்திருப்பார். அப்போ அந்த அவமானத்தை சொல்லியிருந்தாருன்னா, முன்னாடியெல்லாம் இப்படி தெரிஞ்சவர் தானே, இப்படி அவமானப்பட்டவர் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்களாம். ஆகையினாலே அவருடைய இந்த அவமானங்களை மறைச்சிடணும், யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுங்கிற. அப்படி சொல்றதுனால பிற்காலத்தில் பல இடையூறுகள் வரலாம். அப்படி இருந்தவர் தானே, அங்கேயெல்லாம் அவற்றையெல்லாம் போய் இது பண்ணி சரியா நடந்துக்கல இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆகையினாலே சந்தித்த அவமானங்களை பற்றி சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தது வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வங்கள். ஆனால் நமக்கு என்ன இஷ்ட தெய்வமாக இருக்குங்கிறத யார்ட்டையுமே சொல்லக்கூடாதான். அப்படி சொல்றதுனால சில பாதகங்கள் வருங்கிறாங்க. அவங்கவுங்களும் மனசுக்குள்ள வச்சு அவங்கவுங்க தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை கும்பிடலாம். அதுக்கு பிறகு ஜாதக ரீதியாக உள்ளது பரிகாரங்கள், அதுகள்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு செய்யலாம். அடுத்ததுதான் உடலில் உள்ள வியாதிகள். நம்முடைய உடம்புல உள்ளதை மருத்துவரிடம் சொல்லத்தான் வேணும். டாக்டர்கிட்ட போகிற போது ஐயா என்ன பண்ணுதுன்னு. ஆனால் நண்பர்களிடமும் மற்றவர்களோட பேசிக்கிட்டு போது சொன்னால் சில ரகசிய வியாதிகள் இருக்குன்னு வச்சுங்க, பயப்படுவாங்க. அவற்றை பழகிறதுக்கே பயப்படுவாங்க. அப்புறம் அவங்க குடிச்ச அந்த டம்ளர்ல அவங்க தண்ணி குடிக்க கூட யோசிப்பாங்க. வீட்டுக்கு விருந்துக்கு வச்சா கூட அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கவலைக்குரியதாக போயிடும். ஆகையினாலே தான் உடலில் உள்ள வியாதிகளை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லக்கூடாது. மருத்துவரிடம் சொல்லி ஆலோசனை கேட்டுக்கலாமே தவிர மற்றவர்களிடம் அதை வியாக்கியானம் செய்யக்கூடாதுங்கிறேன். ஆக இப்படி பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாத 8 ரகசியங்கள் இருக்கு. இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. ஆனால் அந்த முன்னோர்கள் சொல்லியதை முற்றிலும் நம்ம கடைபிடிக்க மறந்துட்டோம் இப்ப. ஆகையினாலே தான் மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சாங்க. மூத்தோர் சொல்லிருக்கே இவ்வாறு சொன்னதுகளை இதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிகச் சிறப்பா இருக்கும். கடைபிடிக்கலைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான பழமொழி. மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும். முது நெல்லிக்கனி இருக்கு இல்லையா, ஒரு நல்ல நெல்லிக்காயை நீங்க எடுத்து முதல்ல சாப்பிட்டுட்டீங்கன்னா தண்ணி குடிக்கிற போதெல்லாம் கரிப்பு சுவையா இருக்கும். முதல்ல அது குடிக்கிற போது கொஞ்சம் கரிப்பு சுவை இருக்கும். அப்புறம் குடிக்க 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 அது இனிப்பு சுவையா மாறிடும். மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும். பின்னாடி அது இனிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி குடிக்கிற போதெல்லாம் அது இனிக்கும். திங்கிற போது கரிப்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் அது இனிக்கும். அது மாதிரி மூத்தோர் சொல் கேட்கிற போது கசப்பா இருக்கலாம், ஆனா பின்னால வாழ்க்கை இனிமையாக இருக்குமா. ஆகையினால இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இடமாற்றத்தால் இனிய மாற்றம் கிடைக்கின்ற நாள். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். நண்பர்களுக்கு மத்தியில் நல்ல பெயர் எடுக்கும் இந்த நாள் நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தலைமை பதவிகள் தானாக தேடி வருகின்ற நாள். இன்று தக்க விதத்திலே உங்களுக்கு தனவரவு உண்டு. எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். சமூக சேவையில் ஈடுபட்டு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு. புதன் 6ல் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராஜநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனாலே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதனாலே நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்ய இயலும். எதிர்பாராத விதத்திலே ஒரு நல்ல சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை தானாகவே முடிவடையும். அதே நேரத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரதர்களும் மாறும். பொதுவாக பாகப்பிரிவினைகள் சிறப்பாக முடிந்தாலும் கூட பூர்வீக சொத்தை விட்டுவிட்டு புதிய சொத்து வாங்கலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். 2ல் குரு இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் நாள். கடகராசி
மீனராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாலே கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. யோசித்து செயல்பட வேண்டும். கவனக்குறைவால் சில காரியங்கள் உங்களுக்கு நடைபெற்று அதனால் மகிழ்ச்சி இழக்க நேரிடும். மனம் கூடாது நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. அருகில் இருப்பவரின் ஆதரவு குறையலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். தொழில் செய்தால் பணியாளர்களின் தொல்லை அதிகரிக்கும். மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றாலே தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும். கவலைகள் தீர கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். காரியங்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். நினைத்ததொன்று நடந்ததொன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரத்தில் குடும்பத்திலும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். தொழிலில் கூட பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். அச்சுறுத்தல்களும் உண்டு. எனவே இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதே நேரத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால இன்று சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். சிறுக சிறுக சேர்த்த பணம் இன்றைக்கு செலவிற்கு பயன்படும். எதிலும் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். பதற்றமின்றி செயல்படுவது நல்லது. 2 புதன் திரண்ட செல்வத்தை கொடுக்கப் போகின்றார். எனவே கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். தொழில் உத்தியோகத்திலே கணிசமான லாபம் கைகளிலே பொருளும். வாழ்க்கை துணை வழியையும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையில் உண்டு. எனவே வாழ்க்கை துணைக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இன்று நீங்கள் செய்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், வெற்றிகரமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். அடிக்கடி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, 10 குரு இருக்கின்றார். எனவே பதவியில் இழக்க நேரிடும். ஏதாவது நல்ல பொறுப்பில் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் மாற்றப்படலாம். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பொதுநலமாக இருந்தாலும் சரி, பொறுப்புகளில் மிக மிக உங்களுக்கு கவனம் தேவை. 2 செவ்வாய் கடினமான சொற்களை பேசக்கூடிய சூழல் உண்டு. எனவே அங்கன பேசுவதன் மூலமாக நட்பு கூட பகையாகலாம். எனவே மிக மிக கவனத்தோடு இருப்பதோடு நிதானமும் பொறுமையும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிற யோகம் செயல்படும். இன்றைக்கு சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். தக்க விதத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அரசு வழியின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருப்பது ஒரு வழிக்கு யோகம்தான். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற அது வழிபிறக்கும். செல்லும் இடங்களெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் குதூகல பயணம் ஒன்றை இந்த மாலை நேரத்தில் நீங்கள் மேற்கொள்வீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய கிழமை ஞாயிறு என்பதனாலே சோமஸ்கந்தர் வழிபாடு நன்மையை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். ஆரோக்கியத்திற்காக அதிகம் செலவிடுவீர்கள். மருத்துவ செலவுகள் உண்டு. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ செலவுகள் வரலாம். வெளியில் செல்லும் பொழுது செல்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். செல்வம் பேசிக்கொண்டு செல்வதனால் சிக்கல்கள் வரலாம். தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மாலை நேரத்தில் வரும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணம் கைகூடும். இந்த நாள் யோகமான நாளாக அமைய வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியை குரு பார்க்கின்றார். பொதுவாகவே குரு பார்வை இருக்கின்ற பொழுது தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்தி ஆதாயம் தரும் தகவலாக இருக்கலாம். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உறவினர்களை சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். இன்று உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மனக்கசப்புகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நண்பர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது. ராசியிலேயே ராகு இருக்கின்றார். எனவே பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறலாம். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு அது பழுது செலவுகளை முன்னிட்டு அதை வைத்துக் கொள்ள வேண்டாம். வேறு வாகனம் வாங்கலாமா என்று 2 நாட்களாக நினைத்திருப்பீர்கள். அந்த எண்ணம் இன்று கைகூடப் போகின்றது. 6 ராகு இருப்பதனாலே எதிரிகளின் பல மேலோங்கி இருக்கும் என்பதால் இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை அடுத்தவர்களிடம் அளவலாக தெரிவிக்க வேண்டாம். மீனராசி
நேயர்களே, குரு சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனக்கசப்புகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு செல்வாக்கும் கூடுதலாக இருக்கும். சேமிப்பு கரைகிறது என்ற கவலை இன்று மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முடிவில் வெற்றி உண்டு. அதே நேரத்தில் பிள்ளைகள் கல்யாணம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் கூட வாயில் தேடி வந்த வரன் திரும்பி சென்று விட்டது என்ற கவலை இன்று மாறும். புதிய வரன்கள் வந்து முடிவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.